வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நாம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது தை மாசத்தோட பாதியில இருந்து மாசி மாசத்துல தை மாசத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குங்கும்போது நம்ம பார்க்க போறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, மேஷத்துல குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி கிடையாது. அதே சமயத்துல கும்பத்துல சனி இருக்கிறார். அவரும் பிப்ரவரி மாசம் பெயர் போறது இல்லை, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கார். அதே சமயத்துல சுக்கிர கிரகமும் தனுசுல இருக்கு, செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு. இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவரு கும்பத்துக்கு போறார். அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகிறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தில் 2வது நாளே பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர கிரகமும் பாத்தீங்கன்னா இடம்பெறுகிறார். எங்க மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அங்க காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த 3 கிரகமும் சேருகிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாசம் முடியும் பொழுது மாசி மாசம் முதல் நாள் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பயிற்சி நீங்க நோட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்கள்ல புதன் மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள என்ட்ராகிறார். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைந்து ஜனவரி மாதம் முழுசும் இருந்தது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேயே பார்த்தீங்கன்னா, குறிப்பா பிப்ரவரி 12ஆம் தேதி சுக்கிரன் தனுசுல இருந்து மகரத்துக்கு போறது ஒரு அருமையான அமைப்பு. தொழிலதிபர்கள், குறிப்பா தொழிலதிபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வியாபாரத்துல ஒரு உத்வேகத்தையும் வியாபாரத்துல அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மற்றபடி செவ்வாய் புதன் எல்லாமே 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றது அருமையான ஒரு அமைப்பு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குரு ராசியை பார்த்து நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துட்டு இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கிற சனி கடனை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கிறது. 3ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா நல்லாமே லைஃப் விஷயங்கள், வியாபார விஷயங்கள், எல்லா வாழ்க்கை சம்பவங்களும் கொஞ்சம் அடுத்தடுத்து லைஃபுக்கு ஃபார்வர்டு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குது. ஏன்னா 4ஆம் இடங்கிறது கேந்திர ஸ்தானம். 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடங்கள் சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை இது மாதிரி சுபகரங்கள் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு உத்வேகத்தையும் நல்ல டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமாற்றம் அல்லது நல்ல ஒரு உத்தியோக உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் 4ஆம் இடத்துல புதன் வர்றது பார்த்தீங்கன்னா அது சூரியனோட சேர்ந்து நிபுணத்துவம் யோகம் கொடுத்து நல்ல ஒரு படிக்கிறதுல ஒரு சிரத்தையும் ஒரு கான்சென்ட்ரேஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உண்டு.
ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கம்பேர் பண்ணுறப்போ பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா வித நபர்களுக்கும் வயசு வித்தியாசம் பாராமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஏன்னா 3 கிரகம் வந்தீங்கன்னா கேந்திர பலம் பெறுகிறது. அதே சமயத்தில் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன்கிற கிரகமும் பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறது ஒரு நல்ல அமைப்பு தான். வந்து 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாதத்துல சில முயற்சிகள் எடுத்து பலன் அனுபவிக்காமல் கல்யாண விஷயங்களா இருந்தாலும் சரி, சில சுப விஷயங்கள், சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்கள், சில வீடு கட்டுறது, வீடு இடம் மாறுறது, அது மாதிரி சில விஷயங்கள், வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே இழுத்துட்டே தான் இருக்குதே, ஒண்ணுமே கைக்கு வரல. ஒரு மாதிரியா வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் செய்தா அது இழுபறியாவே போயிட்டு இருந்ததேங்கிற அமைப்பு கொஞ்சம் மாறி எல்லாமே கொஞ்சம் நடத்தி காட்டி வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 பிப்ரவரி மாதம் கட்டாயம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு சாதகமான தசாபுத்திகள் போறவங்க நல்லாவே இது ஃபீல் பண்ணலாம். சுமாரான தசாபுத்திக்கு போறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு 50% இது பலிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் சில விஷயங்களை நடத்தி காட்டி வாழ்க்கையில அடுத்த லெவல் பணிநிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் பிப்ரவரி மாதம் இருக்குது. சந்திராஷ்டம நாட்களாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17, பிப்ரவரி 18ஆம் தேதி துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது. அந்த நாட்கள் வந்து அதிகமாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறது, ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, சில விஷயங்கள் தொடக்க விஷயமாக செய்கிறது, அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த டைமில் வந்து மைண்டு வேவரிங்காக இருக்கும். ஸோ அந்த 2 தினங்களை தவிர்ப்பது நல்லது. ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் பார்க்கறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன்கள் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடக்காம ஒரு இக்கட்டான ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.